வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் உங்களை நான் இன்முகத்தோடு வரவேற்க காத்திருக்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 69வது அதிகாரமாக உள்ள தூது என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 687வது திருக்குறளை பற்றி அறிந்து சிந்தித்து செயலாற்ற காத்திருக்கின்றோம். தூது என்பதற்கு நல்ல தூதுவனின் பண்பு நலன்கள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 687வது திருக்குறளுக்கு செல்வோம். கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். தான் செய்ய வேண்டிய கடமையினை நன்கு அறிந்து அதற்கேற்ற காலத்தினை எதிர்நோக்கி தக்க இடத்தில் உரைப்பவனே சிறந்த தூதவன் ஆவான். மீண்டும் பொருள்: தான் செய்ய வேண்டிய கடமைகளை நன்கு அறிந்து அதற்கு ஏற்ற காலத்தினை எதிர்நோக்கி தக்க இடத்தில் தாம் சொல்ல வந்ததை சொல்பவனே சிறந்த தூதுவன் ஆவான் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.